அண்ணன் ஏவா வேலு அவர்களுக்கு சிறை உறுதி ரொம்ப சீக்கிரமே நடந்துடும் நினைக்கிறேன். இன்னைக்கு ரெய்டு தினம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாயிரத்தி 22 எங்கோ கரூர்ல ஏதோ ஒரு அலுவலகத்தில் நடந்த ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை மையப்படுத்தி என் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கிறார்கள். என்னப்பு முழிக்கிற பயமா இருக்கா? மக்கள் பெரிதாகிற எங்களை போன்றவர்களெல்லாம் என்னடா பேச்சு பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? பழிவாங்கத்தினுடைய உச்சம்தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த ரைடு. ஏக்கா வேலுக்கிறாரு பாரு, அவர் வச்சுங்கிறாரு. அவருக்கு அவங்க அப்பா சம்பாரிச்சான் சொத்து, இவரு திருட்டுத்தனமா கொள்ளை அடிச்சு சம்பாரிச்சு வச்சுங்கிறாரு. பழிவாங்கத்தினுடைய உச்சம்தான் இன்றைக்கு நடைபெற்றிருக்கிற இந்த ரைடு. இதுல ஆசா ஏவா வேலு வீட்டு வாசல்ல நிக்கிறாப்ல, உள்ள ரைடு நடந்துட்டு இருக்கு. இவருக்கு ஒரு பிஏ செக்யூரிட்டி 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 ஓபன் தி டோர். எம்பி வந்திருக்காருங்க, கதவு திறங்க. ஆனரபிள் எம்பி இஸ் கமிங். இந்த கேட் கதவு திறங்க வாங்க. எங்க ஊர்ல சொல்லுவாங்க பூமாபட்டிக்கு வாங்குங்க அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து எங்க ஆராசா வந்திருக்காருங்க, கதவு திறங்க சொல்லிட்டு அங்க ரைடு நடக்குது. நீ அங்க போய் என்ன ஆணியா புடுங்க போற? ஏவாவேலு வீட்டின் முன் வந்த ஏவாவேலுவின் வழக்கறிஞர் தான் ஏவாவேலுவை சந்திக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி ஒருவரிடம் கூறினார். புளியங்குளம் சக்தி வேலை பார்க்கணும், வழிய விடு. அதற்கு தற்போது வீட்டில் சோதனை செய்து கொண்டிருக்கிறோம், அது முடிந்த பின்பு வாருங்கள் என்று எந்த குளமா இருந்தாலும் சரி காலேஜ் விட்டு வெளியே வந்த பிறகு பாத்துக்க லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி கூறியதோடு வழக்கறிஞரை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுத்தார். யார பாத்தியா ஓடி போன? இவர் மாஸ்டர். போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. போறியா நெத்தில புட்டு வச்சுடலாம். ஆனா போயிடுறேன் போடா போ. சிக்கன்ல கொடுத்துட்டாங்கயா, சிக்கன்ல கொடுத்துட்டாங்க. டேய் கிளம்புமா. என்ன மாஸ்டர் வீடு கட்டலையா? வீடு இருக்கிற வீடு போதும், வா போவோம். ஸ்டாலினுக்கு அனைத்து ஆற்காடு ஏற்பாடு யாரு? ஏவா வேலு. ஸ்டாலினுக்கு ஏவா வேலு என்ற ஏற்பாட்டார். திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட 1/3 இடங்கள் அவருடைய சொந்தக்காரர்களுக்கு சொந்தமானது. கோயிலையே அவர் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டார். நல்ல நோண்டி நொங்க எடுங்க சார். இப்ப இவருடைய கல்வி குழுமங்களின் உள்ள சொத்துக்களே 2000 to 5000 கோடி வரும். ஆனா இப்ப தோராயமா 4000 கோடி. நான் பரிசுத்தமானவன், எந்த தவறும் செய்யாதவன். இவங்க இவருடைய துறையில மாத்திரம் ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடின்னு 5 வருஷத்துக்கு 7.5 லட்சம் கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கும். நீ லட்சக்கணக்கான கோடிகள், 1000 கோடி 2000 கோடியில லட்சம் கோடியில ஊழல் நடந்திருக்கு. இந்த ஸ்கேம் பேரு கோஸ்ட் ரோட் ஸ்கேம். கோஸ்ட் ரோட் ஸ்கேம் ரொம்ப கிரியேட்டிவான நேமா தான் இருக்கு. அதுல 30% பார்ட்டி ஃபண்ட் போயிருந்தால் ரஃப்லி 2 லட்சம் கோடி, 7.5 லட்சம் கோடிக்கு 2 லட்சம் கோடி. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லயும் 35% கமிஷன். அப்புறம் ரோடு மசூர்லையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன டேய் மாப்ள, எரும கடா, இதெல்லாம் திம்பிங்களாடா? 10 அளவுக்கு தான் அள்ளி வாயில வைக்க முடியும், இல்லன்னா விக்கிக்கிறோம்டா. நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மிசாவை பார்த்த இயக்கம். இந்த இயக்கம் இதுக்கெல்லாம் நாங்க விட மாட்டோம். இன்னைக்கு ரைடு பண்றோம், வழக்கு தொடரலாம். காலையிலிருந்து பரபரப்பாக பேசப்படுகின்ற 2 விஷயங்கள். ஒன்னு பாத்தீங்கன்னா ஏவா வேலு எதிலும் வல்லவர், அதனால்தான் அவர் ஏவா வேலு. எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? நம்ம கருணாநிதி அவர் இறந்து போன பொழுது அவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. நக்கல்யா அவனுக்கு. மரியாதை கடற்கரையில பாத்தீங்கன்னாக்கா அந்த சமாதியில போய் நின்றுகிட்டு எழுந்து வா கருணாநிதி, எழுந்து வா கருணாநிதி. சேகர் பாபு மளிகை சாமான் வாங்கி போட்டு பெரிய ஆளானார் அப்படின்னாக்கா, ஏவா வேலு பார்த்தீங்கன்னாக்கா கருணாநிதி சமாதியில பஜனை பாடியே அவர் பெரிய ஆளானார். ஏவா வேலு ராஜாஜி அம்மாவோட சிசியன், கனிமொழியோட சிசியன், நீங்க துர்கா அம்மா கூட சிசியன், தளபதி கூட சிசியன், சபரீசன் கூட சிசியன். இதெல்லாம் ஒரு பழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே நீங்க எல்லாம் ஒரு முதலாளி. முன்னாள் அமைச்சர் ஏவ வேலுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கிடைத்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்திருக்கிறது. நாராயணா ஸ்கூல், நாராயணா காலேஜ், நாராயணா ஹாஸ்பிட்டல், நாராயணா மால், நாராயண அடுக்குமாடி குடியிருப்பு, நாராயண கெமிக்கல் ஃபேக்டரி, நாராயண கல்யாண மண்டபம், நாராயண தியேட்டர்ஸ், நாராயணா. இதெல்லாம் 3 வருஷம் 6 மாதத்துல வந்திருக்கு. கோயில்பட்டி பக்கத்தில் உங்க மனைவி வேலம்மாள் பேர்ல 400 ஏக்கர் நிலம். எப்படி இருக்கிறேன்? நான் தான் ஆட்சியில் இருக்கிறேன். இன்னும் சொல்றேன், ஸ்டாலின் தான் முதலமைச்சர்.
ஸ்டாலின் தான் முதலமைச்சர். ஸ்டாலின் தான் முதலமைச்சர். திருச்சி கிழக்கு தொகுதி திமுகவுக்கு மிகுந்த பாசிட்டிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே அந்த தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நிற்க வைத்து வெற்றி பெற வேண்டும் என்பது திமுகவினருடைய கனவாக இருக்கின்றது. கடந்த சில வாரங்களாகவே ஸ்டாலின் அவர்கள் திருச்சி எலெக்ஷன்ல நிக்க போறாருங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருந்துச்சு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். அன்பில் மகேஷ் அவர்களுமே ரெக்வெஸ்டா வச்சிருந்தாரு, அவர் நிக்கணும் நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நடைபெறவிருக்கின்ற திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் துவையில் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தையும் நாம் ஏகமனதாக இங்கே நிறைவேற்றியிருக்கிறோம். பூதா, என் மேல உனக்கு இவ்வளவு பாசமாடா? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். மனிதாபிமானம் தான் மாப்பிள. அப்படியா? ஏனென்றால் அவர் கொளத்தூரில் தோல்வி அடைந்த காரணத்தால் அதை வைத்து தாவேகாவினர் கிண்டல் அடிக்கக்கூடிய அல்லது பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதனால் மீண்டும் அவர் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அப்ப ஒரு பக்கம் தாவேகா தன்னுடைய கேண்டிடேட் நிப்பாட்டும், ஒரு பக்கம் அதிமுக தன்னுடைய கேண்டிடேட் நிப்பாட்ட வாய்ப்பு இருக்கு. அப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர நிக்கிறாருன்னா அந்த மும்முனை போட்டியில எப்படினாலும் போயிடலாம். அந்த பக்கம் பாதாள கிணறு, இது வந்த பாதை. ஐயோ ஐயோ, முடியல. ஆனா திமுக தலைவர் நின்று நடக்கக்கூடாத ஒரு தோல்வி நடந்துருச்சு அப்படின்னா, சுபையா எப்படி இருக்கு? என்ன நிலவரம்? எப்படி போயிட்டு இருக்கு? இது வரைக்கும் அப்பா ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப இடையில ஒரு 2 பேர்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். உங்க அப்பா க்ளோஸ். என்னடா சொல்ற? அவர் எங்கே காணோம் என்று நக்கல் அடித்த அதே இடத்தில் அவர் மீண்டும் வெற்றி பெற்று சென்றால் அது மிகப்பெரிய ஒரு கம்பீரமாக இருக்கும் என்று திமுக சார்பில் திட்டமிடப்படுவதாகவும் சொல்லப்படுகின்றது. அப்ப அது மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அது அரசியல் எதிர்காலத்துக்கே முற்றுப்புள்ளியாரு. ஒரு தடவை இல்ல பாஸ், 2 தடவை தோத்துட்டீங்க அப்படின்னாரு. இப்படி கத்தி கத்தியே அவனை வர வச்சுட்டேப்பா. இனிமே அவன் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலும் போக மாட்டானே. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது ஸ்டாலினுடைய தோல்வி ஸ்டாலின் என்கிற வேட்பாளருடைய தோல்வி இல்ல, திமுக தலைவருடைய தோல்வி. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே மாட்டிக்கிட்டனே. அப்ப அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறது உசிதம் அல்ல. அது அதற்கு பதிலா அன்பில் மகேஷ் பொய்யாமொழியே போட்டு சொல்லலாம். என்ன குள்ள சொன்ன பாக்குறா நீ? நடக்காதா? நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டனே. அப்படி நின்று அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்கன்னா அது கௌரவமா இருக்கும். வெற்றி வாய்ப்பு இழந்தா கூட நம்ம ஏதாவது சொல்லிக்கலாம். நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல எந்த பட்டன் நமக்குனாலும் விசிலுக்கே போதுங்க. 10 பட்டில் எல்லா நம்ம பார்த்து எல்லா பட்டன் விசில் போதும், தாமரைக்கு சொன்ன மாதிரி அடிச்சுட்டு சமாளிச்சுக்கலாம். அப்ப திமுகவே 65 சீட்டுக்கு மேல போல, திரு ஸ்டாலினே தோத்துட்டாரு அப்படிங்கிறது ஓகேங்க, ஒரு ஜெர்க். 2வது தோத்துட்டா மக்கள் முற்றிலும் நிராகரித்து விட்டாருன்னா தம்பி இருக்கியா போவாமா? ஏன்னா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்துட்டு மறுபடியும் புறப்படலாமா நான் கேட்கிறேன். விஜய் அண்ணா சட்டமன்ற எம்எல்ஏ உறுப்பினராக ஆகி சட்டமன்றத்துக்கு வருவாரு, ஜாலி நல்லா இருக்கும். ஏன் சார்? இல்ல சார், யோசிச்சு பாருங்களேன், எம்எல்ஏனா கேள்வி எல்லாம் கேட்கணும். பிரஸ் எல்லாம் அங்க சட்டமன்றத்துக்கு போகும்போது போய் கேட்பாங்க பைட்டு. இல்லைன்னா பேரவைத் தலைவர் அப்படின்னு ஏஞ்சி நின்று பேசுவார்ல. அவரு பேசுவாரு, அரசியல் பேசுவாரா? இந்த சைடு இவரு பேசும்போது எதிரிலேயே கை தட்ட மாட்டாங்க. உக்காந்துக்கிறது பூரா நல்லா தேர்ந்தெடுத்த வைரம் பாய்ஞ்ச அரசியல்வாதிகள், புரியுதுங்களா? அப்புறம் நிறைய ரேகிங்லாம் நடக்கும் பாருங்க உள்ள. இவர் வேற கூட்டணி எல்லாம் வைக்க மாட்டாரு, தனியா தான் போறாருல. தரமான சம்பவம் நிறைய இருக்கு, கண்டென்ட் எல்லாம் அப்படியே அல்லும். டெய்லி பார்த்தா அந்த சேர் காலியா இருக்கும். இன்று ஓய்வு என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம்னா, அதிமுக தோட்ட கழட்டி தான் புடிங்கின்னு போயிருவேன், திமுக காதோட அறுத்துக்கு போயிருவேன். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.